ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை லூக்கா 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் தன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். அதிலே இளையவன் தன் தகப்பனிடத்திலே தன் ஆஸ்தியை கேட்டு வாங்கி அவன் தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தன் தகப்பனை விட்டு பிரிந்து செல்லும் மகன். தன் தகப்பனை விட்டு அவன் பிரிந்து செல்லும்போது முதலாவது அவன் தெரிந்தெடுக்கிற காரியம் என்ன என்று சொன்னால், பாவ வழிகளை தெரிந்தெடுக்கிறான். பாவ வழிகள் துன்மார்க்க ஜீவனம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவ வழிகளை அவன் தெரிந்தெடுக்கிறான். எனவே நாம் எப்பொழுது நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி செல்கிறோமோ அப்பொழுது பாவம் நம்மிடத்திலே ஒட்டிக்கொள்ளும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இங்கே இவன் பாவ வழியை தேர்ந்தெடுக்கிறான். அதனுடைய விளைவு நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், முதலாவது அவன் என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். தன் சந்தோஷத்தை இழக்கிறான், தன் ஆஸ்தியை இழக்கிறான், தன்னுடைய நண்பர்களை இழக்கிறான், எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். எனவே முதலாவது தேவனை விட்டு விலகி செல்லும்போது பாவம் நம்மிடத்திலே குடிகொள்ளும். 2வது, பாவம் நம்மிடத்திலே குடிகொள்ளும் போது இழப்பு ஏற்படும். அவனை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது, அங்கே அவன் தன் ஆஸ்தியை இழந்தான், குறைபடத் தொடங்கினான். அவனுக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. எல்லாம் சந்தோஷம் இல்லை, பசி, இன்னும் அவன் சிறுமைப்படுகிறான், கஷ்டப்படுறான். எனவே நன்றாய் நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய காரியம், எப்பொழுது தேவனை விட்டு விலகி செல்கிறோமோ அப்பொழுது இழப்புகள் ஏற்படும். 3வது அவன் செய்த காரியம் என்னென்று சொன்னால், தன்னை உணர்தல், தன் தவறை உணர்தல். தன் தவறை அவன் உணர்கிறான். 18ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், நான் பாவம் செய்து விட்டேன். தன்னை உணர்தல் மிக அவசியம். இந்த லந்து நாட்களிலே நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னிடத்தில் குறைவு இருக்கிறதா? ஆராய்ந்து பார்த்தல். அவன் சொல்கிறான், நான் பாவம் செய்தேன், என் தகப்பனுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக. தன்னை உணர்கிறான். உணர்ந்து தன் தகப்பனிடத்திலே திரும்பி வருகிறான். அருமையானவர்களே, மீண்டும் தகப்பனிடத்தில் அவன் சேர்ந்தபோது இழந்த எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். எனவே அருமையானவர்களே, தேவனோடு இருப்பது அது பாக்கியம். தேவ உறவிலே இருப்பது அது நம்முடைய வாழ்விலே நன்மையை தரும். இவன் மீண்டும் வருகிறான். மீண்டும் அவன் வந்தபோது அவன் இழந்த எல்லாவற்றையும் அங்கே கொடுக்கப்படுகிறது. அமைதியை இழந்திருந்தான், அமைதி கிடைத்தது. அவன் ஆசீர்வாதத்தை இழந்திருந்தான், ஆசீர்வாதம் கிடைத்தது. ஐக்கியத்தை இழந்திருந்தான், ஐக்கியம் கிடைத்தது. எல்லாம் மீண்டும் கொடுக்கப்படுகிறது. அருமையானவர்களே, தேவனோடு இணைந்திருங்கள். நீங்கள் தேவனை விட்டு விலகி செல்வீர்கள் என்று சொன்னால் பாவம் உங்களுடைய வாழ்க்கையிலே குடிகொள்ளும். பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் எல்லாவற்றையும் இழக்க நேரிடும். எல்லாவற்றையும் நீங்கள் இழக்கும்போது உங்களுடைய வாழ்விலே சந்தோஷம் இருக்காது, அமைதி இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் உண்டாகும். தேவனிடத்தில் மீண்டுமாய் உங்களை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவ உறவிலே நீங்கள் உங்களை சரிப்படுத்தி கொண்டு தேவனோடு ஐக்கியப்பட்டு இருங்கள்.
அந்த ஐக்கியம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அந்த ஐக்கியம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும். அந்த ஐக்கியம் தேவனிலே உங்களை பலப்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.